ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம். போன வாரம் ஃபுல்லாக ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு முடியாமல் இருந்து ஃபீவர் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி இருமல் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி 2 நாளாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நானே அந்த தப்பை திரும்பவும் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமல் பண்ணுறதுக்கு ஓகே, பிள்ளைங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நேத்திக்கு தெரிஞ்சே ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னா, நான் தண்ணி குடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் தண்ணி குடித்தாலே எனக்கு சேராது. நேத்திக்கு நாங்கள் வெளியில் போயிருந்தோம், நானும் என் மருமக பொண்ணும் வெளியில் போயிருந்தோம். சரி, கோயிலுக்கும் போயிட்டு வெளியில் நேத்திக்கு வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு வெளியில் சாப்பிட்டோம். தண்ணி கொண்டு போகல. இல்லைன்னா நான் வாட்டர் கேன் வாங்கிடுவேன். எவ்வளோ பைசாவாக இருந்தாலும் நான் ட்ரிப்பு போகும்போதெல்லாம் நம்ம கொண்டு போனாலும் அது தீர்ந்து போயிடுச்சுன்னா நான் வெளியில் தான் வாங்குவேன், காசே பார்க்க மாட்டேன். ஆனால் நேத்திக்கு ஹோட்டலில் ஒரே ஒரு மடக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் குடித்தேன். அது பாருங்கள், நேத்திக்கு நைட்லேருந்து திரும்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு, இருமல் இருக்குது, ஃபீவரிஸாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதான் தெரிஞ்சு பண்ணுற ஒரு காரியத்துக்கு அது நம்ம தான் அது இது பண்ணிக்கணும். திரும்ப திரும்ப அதையே பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிலாம் இருந்தால் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? சத்தம் போட தானே செய்வாங்க, அதை நம்ம கேட்டுக்க தானே செய்யணும். இனிமேல் அந்த இதை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ தான் ஒரு வாரம் ரொம்ப முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இப்போ தான் ரெக்கவர் ஆச்சு. ஓகே, இன்றைக்கி அதனால் ஒரு சிம்பிளான சமையல், அதாவது தொண்டைக்கு இதமான சமையல் தான் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன், இந்த பக்கம் ஒரு சூப்பரான வெள்ளைப்பூடு ரசம் வச்சுருக்கேன். அதாவது காய்ச்சல் ரசம்னா நம்ம தாளிக்காமல் வைக்கிறதான் காய்ச்சல் ரசம். இந்த பக்கம் பட்டர் பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு மசாலா மாதிரி பண்ணியிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். நாளைக்கு ஒரு சூப்பர் சமையலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.